வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ஓகேங்களா. இந்த சேனல் நம்ம முக்கிய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டர்டே நான் சொல்லியிருப்போம் மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐ வந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஜோனில் தாங்க ஓப்பன் ஆகிட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் ரியாக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த 56,230 வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. நல்லா இந்த 56,000 இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். 56,230 இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே அகெயின் வந்து நம்ம 56,600 சொன்னோம்ல, அந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து பையிங் சைடு போச்சுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, எஸ்டர்டே வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல போச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஜோன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. மார்க்கெட்டு என்னோட நீங்கள் வீடியோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் மேலே போயிட்டு இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் கீழே வரும்னு நான் நேற்று சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. மார்க்கெட்டுமே அந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு நடந்துச்சு. சரி, வாங்க டுமாரோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. டுமாரோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூ என்னன்னா, மெயினாக வந்து சைட் பேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்ற மாதிரி என்னோட வியூ இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, ஓகேங்களா. இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் நான் மூவ் பண்ணுற பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேனல் பேட்டர்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல எப்போ மார்க்கெட் வருதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பேஸ் மூமெண்டம் நீங்கள் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் எப்போல்லாம் டச் பண்ணதோ இந்த இடம் ஒரு இடம், இந்த ஜோன் ஒன்று, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸா போயிட்டு இருக்கு, ஓகேவா. அதனாலதான் நான் சொல்றேன், டுமாரோ மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல சைட் வேஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் வந்து பையிங் ஜோன் மாதிரி இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரீவியஸ் மார்க்கெட்ல வந்து எல்லா இடத்துலயுமே பையிங்ல தான் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல 56,000 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு கிரீன் லைன் நான் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா இருக்கு, ஓகேங்களா. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேல போறது தான் பாசிபிள் இருக்கு. மார்க்கெட் நீங்க இன்கேஸ் வந்து கீழே வரணும்னா செல்லிங்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கிரீன் லைனை இந்த 56,000 ஸ்ட்ராங்கா 1 ஹவர்ல க்ளோஸ் வச்சா மட்டும் வெயிட் பண்ணி ரீட்ரெஸ்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு நீங்க செல்லிங்ல போங்க. பையிங்ல போகணும்னா இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த 56,230 இந்த ஜோனை ஸ்ட்ராங்கா 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் மார்க்கெட் இன்கேஸ் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு க்ளோஸ் ஆன இடத்துல இங்க ஓப்பன் ஆயிட்டு சடனா இப்படி மேல போயிட்டு இந்த க்ளோஸ் வச்சுட்டு ரீட்ரெஸ்ட் எடுக்குதான்னு பாருங்க. பார்த்துட்டு மார்க்கெட் இது வரைக்கும் போறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு, ஓகேங்களா. இந்த சினாரியோ தாங்க நடக்கும். நீங்க இந்த 56,000 இருந்து இந்த 56,230 இந்த ஜோனுக்குள்ள போறப்ப ஸ்கால்பிங் மட்டும் பண்ணீங்க. மேக்ஸிமம் லாங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதுங்க, ஓகேவா. ஏன்னா நாளைக்கு வந்து மேக்ஸிமம் சைட் வேஸ் போறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குங்க, ஓகேவா. இதான் என்னோட வியூ. மேலே போச்சுன்னா இந்த 56,230 இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ண மேலே போங்க. கீழே வந்து வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இந்த ஜோன், ஓகேங்களா. இன்கேஸ் மேலே இப்படி ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் கீழே இதை ஸ்ட்ராங்கா 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு அகெயின் இந்த இடத்துல ரிட்ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த கிரீன் லைனை 56,000 பிரேக் அவுட் பண்ணா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் கொடுக்கணும் என்னோட வியூங்க, ஓகேவா. இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா இங்க ஓப்பன் ஆயிட்டு இங்க மேல போயிட்டு அகைன் திரும்ப இப்படி வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட் போச்சுன்னா சைட்வேஸ் மார்க்கெட் இது, என்ட்ரி எடுக்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து அவாய்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றதை மட்டும் வச்சு நீங்க என்ட்ரி எடுக்காதீங்க. நான் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சொல்றேன். உங்களோட ஓன் அனலைஸை வச்சு நீங்க என்ட்ரி எடுங்க, ஓகேங்களா. ஏன்னா எப்பவுமே வந்து ஒருத்தவங்க வீடியோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்மளோட அனலிசிஸ் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து நான் சொல்றது இன்கேஸ் வந்து இப்போ கரெக்டாக நடக்கலாம், நாளைக்கு வந்து ஃபால் ஆகலாம். நீங்கள் எப்பவுமே உங்களோட அந்த வியூவில் பாருங்க. நான் சொல்றது உங்களோட வியூவில் மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவீங்க, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.